த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நெகேமியா 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாய பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசேயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பனாதானாவும் சகரியாவும் மெசுல்லாவும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யோசுவா, பானி, செரேபியா, யாமின், அக்கூப், செபதாயி, ஒதியா, மாசேயா, கேலிதா, அசேரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். மறுநாளில் ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது நியாய பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசே கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள்.
ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் இருந்தது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 8ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல பார்த்தீங்கன்னா, நெகேமியா எருசலேமுக்கு வருவதற்கு 13 வருஷத்துக்கு முன்பாக எஸ்ரா என்ன பண்ணானா, அந்த வேலையை செய்து கொண்டிருந்தாராம். இப்போ எஸ்ரா சமய தலைவராகவும், அதாவது ஆசாரியராகவும், நெகேமியா அரசாங்க ஆளுநராகவும் 2 பேரும் அவங்க வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவங்க எஸ்ரா சொன்ன அந்த வார்த்தைகள், அவன் அந்த வேத வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது மக்கள்லாம் அவனுக்கு கவனமா செவி கொடுத்தார்களாம். இன்னைக்கு கூட இந்த வேதத்தை நாம் ஆவியானவர் துணையோடு இதை என்ன பண்ணணும், தியானிக்கணும். தியானிக்கிற பகுதியில ஏன் வாழ்க்கைக்கு நான் எப்படி பயன்படுத்தலாம் இந்த வேத வசனத்தை அப்படின்னு நம்ம கவனமாய் இதை கருத்தாய் நாம் என்ன பண்ண வேண்டும், வாசிக்க வேண்டும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வெறும் பெண்கள் மாத்திரமல்ல, ஆண்களும் வேத தியானத்தில ஈடுபட்டு வேதத்தை தியானிக்க வேண்டும். இன்னைக்கு 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 6 பார்த்தீங்கன்னா, அங்க ஆலயத்துல அவர் எல்லா ஜனங்களுக்கும் மேலாக ஒரு பீடத்தை போட்டு அவர் ஏறி நின்று இதை வாசிக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் தங்களை தாழ்த்தி அவங்க என்ன பண்றாங்களாம், முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம் ஆலயங்களுக்கு போகிறோம், முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம பாட்டுக்கு ஆலயத்துக்கு போகிறோம், நம்ம சேர்ல அப்படி உட்காந்துக்கிறோம், இல்லைன்னா சோஃபா, இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதுக்கே நாம் இன்னைக்கு மறந்து போகிறோம். ஆனால் முழங்கால் ஜெபம் எதை குறிக்கும்னா, ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதை குறிக்கும். அதே போல 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, சபை ஊழியருடைய பணி, ஊழியக்காரருடைய வேலை சபையை நடத்துறது. ஆனா சபை ஊழியக்காரர் வேதத்தில் உள்ள வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாம் என்ன பண்ண வேண்டும், ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். ஆனால் உபதேசங்களை நம்ம வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் சொன்னா அது நல்லதல்ல. ஆசீர்வாதத்தையும் சொல்லணும், ஆண்டவர் வைத்திருக்கிற கட்டளை மீறினால் என்ன நடக்கும் அப்படின்றதையும் ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணணும், கட்டாயம் ஜனங்களுக்கு சொல்லணும். இல்லைன்னா அப்படி சொல்லாட்டா அந்த குற்றம் யார் மேல இருக்கும், ஊழியக்காரர் மேல இருக்கும். இப்போ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது எப்படி? 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தருக்குள்ள எப்படி நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது, ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்துல அதிகமாய் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது, நம் ஆவியில் நிறைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது,
அநேக ஆத்துமாக்களை நாம் ஆலயத்திற்கு கொண்டு வரும் பொழுது, நம் மூலம் அநேக ஆத்துமாக்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அது ஆவிக்குரிய சந்தோஷம். கருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சபைக்கு அநேகர் வராங்க, ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுருச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம். அப்போ என கருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியம் செய்வது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது தான் நிரந்தர மகிழ்ச்சி, நிரந்தர சந்தோஷம். என கருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, 8ஆம் அதிகாரம் 14-17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து 40 ஆண்டுகள் இந்த வனாந்திரத்தில் அவங்கள என்ன பண்றாரு, நடத்தி வரார். தண்ணி, அதாவது தண்ணி இல்லைன்னும் போது கண்மலையை பிளந்து தண்ணியை கொடுக்கிறார், மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் அவங்க அதாவது சாப்பிட்றதுக்கு மன்னாவை கொடுக்கிறார், வானத்திலிருந்து மன்னா வருகிறது. அந்த மன்னா தேனிட்ட பணியாரம் போல இருக்குன்னு சொல்லிலாம் வேதத்துல பார்க்குறோம். காடையை கேட்குறாங்க, இறைச்சியை கேட்கும்போது காடையை கொடுக்கிறாரு. அவர்களுக்கு அநேக நன்மைகளை செய்து வனாந்திரத்தில் அற்புதமாக நடத்தி வரார். இதையெல்லாம் நினைவுபடுத்துறதுக்கு தான் இந்த கூடார பண்டிகையை அவர்கள் ஆசரித்தார்கள். ஏன்னா கூடாரம் போட்டு தான் அந்த நாட்களை வாழ்ந்தாங்க. யாரும் வீடு கட்டியெல்லாம் இல்லை, கூடாரம் தான், கூடாரவாசிகளாக தான் இருந்தாங்க. அப்போ அந்த கூடார பண்டிகை லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 39-43 வரைக்கும் வாசித்து பாருங்க. அந்த கூடார பண்டிகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 17ஆம் வசனத்துல இதற்கு முன்பாக அந்த கூடார பண்டிகை நாட்கள்ல பலிகளை செலுத்தி ஆசரித்தார்கள். 2 நாளாகமம் 8:13, எஸ்ரா 3:4. ஆனா யோசுவா காலத்துக்கு பின்னால கூடாரங்கள்ல இருந்து இந்த பண்டிகை ஆசரித்தது இந்த காலத்தில் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பண்டிகை 7 நாள் சிறப்பாய் ஆசரிக்கப்பட்டது. 7 நாளும் நல்லா சிறப்பா பண்டிகை கொண்டாடினாங்க. 8ஆவது நாள் இன்னும் அதிகமாய், அதாவது அந்த நாட்கள் அபிஷேகத்தை பற்றிலாம் சொல்லப்படலை. ஆனா அப்படி 7ஆவது நாள் அவங்க பண்டிகை ஆசரித்து 8ஆவது நாள்ல அவங்க முறைமையின்படி அதை விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் அதை இருந்தது என்று வேதாகமம் சொல்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் நாம் அநேக கூட்டங்கள் வைக்கிறோம், கன்வென்ஷன் மீட்டிங் வைக்கிறோம். ஆனா கடைசி நாட்களை விசேஷமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்து வந்தார், அந்த அபிஷேகத்தை குறித்து, ஆண்டவருடைய வருகை குறித்து எப்படியெல்லாம் சொல்லப்படுகிறதை நாம் கேள்விப்படுகிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எஸ்ரா சொன்ன வார்த்தைகளை கவனமாய் கேட்டார்களோ, இன்றைக்கு நாம் போகிற சபையில இருந்தாலும், இல்லாவிட்டால் யூடியூப் மூலம் கேட்கிற வார்த்தைகளா இருந்தாலும், நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து, எப்படி தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானோ அதே போல உங்க குடும்பங்கள்ல, பொருளாதாரத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் ஒரு விருத்தியை கட்டளையிடுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, நெகேமியா, எஸ்ரா 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரே, எஸ்ரா ஆண்டவரே ஜனங்கள் மத்தியில ஆண்டவரே இந்த பிரமாணங்களை வாசிக்கும் பொழுது ஜனங்களும் கருத்தாய் கவனித்து ஆண்டவரே முகங்குப்புற விழுந்து வணங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஏனோ தானோன்னு என்று சொல்லி ஆலயத்துக்கு போகாதபடி, ஆலயத்துக்கு போகும்போது தேவன் என்னோடு என்ன பேசுவார் என்று சொல்லி வாஞ்சையோடு ஜெபித்து கடந்து போகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஆலயத்துல கொடுக்கிற அந்த வேத வசனத்தை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை புடமிட்டு ஆண்டவரே குறைகளை எல்லாம் ஆண்டவரே சரி செய்து கொள்ள நீங்க கிருபை கொடுங்க. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க புதுப்பிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிற. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்னு சொன்னது போல ஆண்டவரே புது சிஷ்டியாய் பிள்ளைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிங்கப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க. செய்வன கட்டில இருக்கிற பிள்ளைகளுக்கு செய்வன கட்டில இந்த விடுதலையை கொடுங்க. ஆண்டவரே அப்பா, சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, பலவீனத்தோடு ஆண்டவரே
பெட்ல ஆண்டவரே வியாதியோடு ஆண்டவரே பலவீனத்தோடு படுத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையே தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. அவங்க வியாதி அவர்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. டிப்ரெஷன் நீங்கட்டும் ஆண்டவரே. செய்வன கட்டுகள், பேய் பிசாசினால் அலக்கழித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டுகள் உடையட்டுமே சுவன் நாமத்துல. விடுதலை உண்டாகட்டும் அப்பா. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும் ஆண்டவரே. வேலை இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேலை கைகூடி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்துக்கிறேன். ஆசீர்வதிங்க. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. God bless you.